சேர்ந்து பாடுவோமா? ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடலாமா? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, ஓ ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன். நல்ல கையை தட்டி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, ஆராய்ந்து முடியாத, இப்படி சொல்லலாமா? என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடலாமா? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, தாழ்வில் என்னை, தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். சொல்லுவோம், தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுங்க. மீண்டுமா? எட்டாத உயரத்திலே, எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, எட்டாத உயரத்தில் நல்ல சந்தோஷமா ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய். பாடுங்க. என்னெல்லா நன்மைகள், என்னை என்றும், என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல், என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய். பாடுங்க. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, என் கர்த்தர் செய்த, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கையை தட்டி ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என்னை என்றும், என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர், ஓ நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய். சொல்லுங்க. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய்
செய்தீரே முழு மனதாய் சொல்லுங்க. எல்லா நன்மைகள். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில என்னை நல் மேய்ச்சலில் நடத்துகிற ஒரு மேய்ப்பர் எனக்கு இருக்கிறார்? ஹல்லேலூயா. என்னை நல் மேய்ச்சலில் நடத்துகிற ஒரு மேய்ப்பர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை நல்ல மேய்ச்சலில் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் நன்றி சொல்கிறது அவர் நடத்தி வந்த பாதைக்கு நன்றி செலுத்துறீங்க, அவர் நடத்த போகிற பாதைக்கு சேர்த்து நன்றி செலுத்துறீங்க. ஹல்லேலூயா. இந்த பேங்க்கில் போய் லோன் அப்ளை பண்ணும்போது இன்னும் நீங்கள் அப்ளை பண்ண காசு கையில் என்ன செஞ்சுருக்காது, வந்திருக்காது. அவங்க சாங்ஷன் பண்ணிடுறேன் மேடம், சாங்ஷன் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொன்னாலே அடுத்த வார்த்தை தேங்க்யூ சார். என்னது எங்க இன்னும் கையில் காசே வரலைங்க. ஆனால் ஒரு மனுஷன் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கே என்னன்றீங்க? அப்பா சமூகத்தில் வந்து அமர்ந்துருக்கிறீங்க. அவர் என்றைக்கும் தருவாரா தரமாட்டாரான்னு ஆஃப்டர் தாட்டே தேவையில்லை. அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன், சொல்லுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். இது நல்லா இருக்குல்ல? பக்கத்தில் சொல்லுங்க, அவர் சொன்னதை மட்டும் செய்கிற தேவன் அல்ல, சொன்னதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் சொன்னதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். I don't know, this is a prophetic word for somebody this morning. இந்த காலை வேளையில் இது ஒரு சில பேருக்கு தீர்க்க தரிசன சத்தம். இது உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதை மட்டும் செய்கிற தேவன் அல்ல, நான் சொன்னதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். Come on, ரிசீவ் பண்ணிக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. ரிசீவ் இட். நான் சொன்னதற்கும் மிகவும் அதிகமாய் உன் வாழ்க்கையில செய்கிற தேவன், நான் சொன்னதற்கும் மிகவும் அதிகமாய் உன்னை நடத்துகிற தேவன், நான் சொன்னதற்கும் மிகவும் அதிகமாய் உன்னை பெருக செய்கிற தேவன், நான் சொன்னதற்கும் மிகவும் அதிகமான வெற்றிகளை காண செய்கிற தேவன், நான் சொன்னதற்கும் மிகவும் அதிகமாய் உன்னை வழிநடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பர் நான். ஓ ரேலா மாக்கா சட்டபகரா ஷடபகரா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதாது அப்படின்ற இடத்துல என்னைக்கு வந்து நிற்கிறீங்களோ அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்த நேரம் அல்ல. அந்த நேரம் தான் கர்த்தர் தன்னுடைய எதிர்பாரா மகிமையை உடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துகிற நேரம். இந்த 5 அப்பம் 2 மீன் சம்பவத்தை வாசிக்கும் போது அல்ல ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? என்னது இடத்துல ஏதாகிலும் உண்டா? அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒன்றும் இல்லை. 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்லுது சாயங்காலம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சா? இன்னமேட்டு கடைக்கு போய் ஆர்டர் கொடுத்து சாப்பாடு சமைச்சு ஏதோ 30 பேர் 20 பேர்னா ஆளுக்கு 4 இட்லியை கட்டு வந்துடலாம். இங்கே வந்து 2 பேர் 3 பேர் 10 பேர் இல்லை, இங்கே எத்தனை பேர்? புருஷங்க மட்டும் 5000 பேர். ஹல்லேலூயா. அது இவங்களுக்கெல்லாம் இட்லி ஊற்றுனோன்னா ஒவ்வொரு ஆளும் 100 இட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க வேறு ஆள் பார்த்தா. அதனால் இவங்களுக்கு இன்னமேட்டு போய் ஊற்றி கட்டி அழுட்டு வந்தாலும் நடக்கிறது. ஏன்னா சாயங்காலம் ஆயிற்று. என்ன ஆயிற்று அப்படின்னா இதே தான் காட்டுது, காலம் இல்லை. என்ன இல்லை? நம்ம வாழ்க்கையில் சில நேரம் அப்படி வரும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, என் காலம் மாறிடுச்சு, இது என் காலம் இது இல்லை, வாங்கக்கூடிய காலம் இது அல்ல, தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய காலம் இது இல்லை. அடுத்தது கர்த்தர் கேட்கிறாரு, உங்களிடத்துல ஏதாகிலும் உண்டா? அவங்க தேடி அலசி சொல்கிறாங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இது போதாது. அடுத்து அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னது? இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. உடத்தில் ஏதாகிலும் உண்டான்ற கேள்விக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, 2வது சாயங்காலம் ஆயிற்று ஆண்டவரே, 3வது போதாது ஆண்டவரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் இல்லைப்பா, காலம் மாறிடுச்சுப்பா, 3வது போதாதுப்பா. ஹல்லேலூயா. என்னைக்கெல்லாம் வாழ்க்கையில் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்களோ அந்த நேரம்லாம் எப்படிப்பட்ட நேரம்னா, உலகத்தானுக்கு அது முடிவின் நேரம், உங்களுக்கு அது மீதியான 12 கூடைகளை எடுக்கிற ஒரு நேரம். ஐயோ, நான் சொன்னது எத்தனை பேருக்கு ஆவியில் போய் உட்காந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதாது, ஹல்லேலூயா, இது போதாது, ஒன்றுமே இல்லை, காலம் முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு? சாயங்காலம் ஆயிடுச்சு, இனிமேட்டு எல்லா கடையும் க்ளோஸு தான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிற அந்த நேரம், அப்போ உங்கள் வாழ்க்கையில் 12 கூடை நிறைய மீதி எடுக்க செய்கிற ஒரு நேரம், உலகம் உனக்கு முடிந்தது என்று சொல்லுகிற நேரம். ஹல்லேலூயா. பக்கத்தில் 2 3 பேர் அப்படி உலுக்கி சொல்லுங்க, உலகம் உன்னை பார்த்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிற நேரம், உலகம் உன்னை பார்த்து இனிமேட்டு காலம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிற ஒரு நேரம், நீ காலத்தை தவற விட்டேன்னு சொல்கிற நேரம். பக்கத்தில் சொல்லுங்க, இது இப்படி தான் சொல்லுவாங்க, அந்த காலம் மாறிடுச்சுப்பா, அந்த காலத்தை நீ தவற விட்டப்பா. பக்கத்தில் சொல்லுங்க, நீ காலத்தை தவற விட்டேன்னு உலகம் சொல்லும்போது
பக்கத்தில் சொல்லுங்க, நீ காலத்தை தவற விட்டேன்னு உன்னை பார்த்து உலகம் சொல்லும்போது, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு உலகம் உன்னை பார்த்து சொல்லும்போது, அவ்வளோதான் எல்லாம் உன்னை கைவிட்டு போச்சுன்னு உலகம் சொல்லும்போது, இப்போ உன் கையில் இருக்கிறதெல்லாம் பத்தாதுப்பா அப்படின்னு உன்னை பார்த்து உலகம் சொல்லும்போது, போதாதுன்ற சத்தத்தின் நடுவே நின்று, போதாதுன்ற சத்தத்தின் நடுவே நின்று, நான் ஒன்றுமில்லாமையிலிருந்து நான் உருவாக்குகிற கர்த்தர், நான் ஒன்றுமில்லாமையிலிருந்து நான் உருவாக்குகிற கர்த்தர், நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற கர்த்தர், நான் ஒரு காற்றை அனுப்பினால், நான் ஒரு சத்தத்தை அனுப்பினால், எங்கோ இருக்கிற லட்சக்கணக்கான காடைகள் வந்து விழும்படியாய் செய்கிற கர்த்தர் நான். வானங்களை திறந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகலவற்றையும் நிரப்புகிற கர்த்தர் நான். 12 கூடை நிறைய மீடு இருக்கிற அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் அடுத்த 6 மாசம் உங்களை கொண்டு போவாராக. இயேசுவின் நாமத்தில் I declare it and I decree, may the Lord lead you to the abundance. கர்த்தர் சம்பூர்ணத்திற்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு செல்வாராக. ஆண்டவரே, கை தட்டி தொண்டைக்கிளியே ஆமென்னு சொல்றவங்களுக்கு மட்டும் கொடுங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். May the Lord lead you into abundance. சம்பூர்ணத்திற்கு நேராக, நிறைவுக்கு நேராக, 12 கூடைகள் மீத எடுக்கிற அனுபவங்களுக்கு நேராக. May the Lord push you. May the Lord push you. உங்களை தள்ளி கொண்டு போவாராக, உங்களை தள்ளி கொண்டு போவாராக. ரிபா லக ஷடபா ரோகோட்டோ ரெமா லாமக ஷடபக ரட்டபரோ. Thank you daddy. சம்பூர்ணமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால நீ இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது என்ன ஆயிடும்? இந்த வசனத்தை அவர் எங்கே சொல்கிறாரு தெரியுமா? இந்த வசனத்தை அவர் எங்கே சொல்கிறாருன்னா, ஒரு நாள் போகிறாரு நடந்து, ஒரு பயணமாக ஒரு ஊழிய பயணத்துக்கு போகும்போது போகிற வழியில் பார்க்குறாரு ஒரு அத்தி மரம். பசிக்க ஆரம்பிக்கும், அதில் கண்ணி இருக்கான்னு பார்க்குறாரு. அதில் என்ன காணோம்? கனியை காணோம். கனியை காணோன்னே கொஞ்சம் டென்ஷன் ஆகி மரத்தை பார்த்து பட்டுப்போ அப்படின்ட்டு போயிட்டார். இவர் போய்ட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்க்குறாரு, அங்கே திடீர்னு பேதுருவுக்கு ஞானம் வந்து, பேதுரு மரத்தை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீர் காலையில் சபித்த அத்தி மரம் இப்போ வரும்போது பார்க்குறேன், என்ன ஆண்டவரே பட்டு போயிடுச்சு அப்படின்றார். அல்லேலூயா. உடனே அவர் அடுத்ததாக ஒரு வசனம் சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். யார் இடத்துல? உண்மையான எபிரேய மொழிபெயர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கு? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு போடலை, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். Have the God kind of faith. இந்த காலையில் பக்கத்தில் சொல்லுங்க, God kind of faith உனக்குள்ள இருக்கட்டும். சொல்லுங்க, தேவரகமான விசுவாசத்தில் செயல்படு. என்ன விசுவாசத்தில் செயல்படு? தேவரகமான விசுவாசம். ஹல்லேலூயா. காலையில் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாராம். இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. வசனம் சொல்லுது, இந்த மரம் என்ன ஆயிடுச்சு? மரம் என்ன ஆயிடுச்சு? இந்த பட்டு போவது என்பது ஏதோ 4 இலை அந்த மரத்தில் இருந்து கொட்டுறதுனால அது பட்டு போகாது. ஆமென். அத்தனை வருஷமாக அது கனியே இல்லாமல் தான் நின்ன மரம். அப்படி தானேங்க? கனியே இல்லாமல் நின்று மரம். ஆனால் அது என்ன ஆகலை? ஸோ கனி கொடுக்காததுனால எந்த மரமும் பட்டு போவதில்லை. இலை உதிர்வதனால் எந்த மரமும் கெட்டு போவது இல்லை. வேறு கெட்டு போவதனால தான் என்ன பட்டு போகும்? ஸோ ஒரு மரம் பட்டு போவது என்பது அது எது சார்ந்த விஷயமா இருக்கிறது? அப்போ கர்த்தர் பேசும்போது அது காணக்கூடிய தளத்தில் கிரியை செய்கிற காரியம் அல்ல. கர்த்தர் பேசும்போது அது காணக்கூடாத இடத்தில் கிரியை செய்து காணக்கூடிய மாற்றத்தை அது கொண்டு வருகிறதாய் அது இருக்கிறது. இத்தனை பேருக்கு நான் சொல்கிற விஷயம் விளங்குது? கர்த்தர் பேசும்போது அவருடைய கிரியை என்றைக்கும் காணக்கூடிய தளத்தில். கர்த்தர் வந்து அந்த மரத்தை பார்த்து, இலையே விழுந்துரு, கனியே நீ இனிமேட்டு சுத்தமாக வரமாட்ட, நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, அப்படி அவர் பேசலை பாருங்க. பட்டுப்போ அப்படின்ட்டு போயிட்டார். இவர் சொன்ன அந்த வார்த்தை அது பார்க்கக்கூடிய தளத்தில் கிரியை செய்கிற வார்த்தை அல்ல, பார்க்க முடியாத இடத்தில் கிரியை செய்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது பார்க்க முடியாத இடத்தில் ஒரு மரணம் செயல்படுமானால், நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்மளே அப்படிதாங்க படைச்சிருக்கிறாரு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? சோ கர்த்தர் அந்த இடத்துல செயல்படுத்திய அதிகாரம் மரணத்தின் அதிகாரம். என்ன அதிகாரம்? அந்த மரத்தை பார்த்து தன் மரணத்தின் அதிகாரத்தை பேசுகிறார். பட்டுப்போ அப்படின்றார். இந்த பட்டுப்போன்னு சொன்ன வார்த்தை மரத்தை தாக்கல, மரத்தின் வேரை தாக்கினது. இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து ஜீவன் உண்டாவதாக அப்படின்றார், செழிப்பாயாக அப்படின்றார்,
விருத்தி அடைவாயாக அப்படின்றாரு, பெருகுவாயாக அப்படின்றாரு, கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாயாக அப்படின்றார். அல்லேலூயா. இத கர்த்தர் உங்களை பார்த்து பேசும்போது உங்க பாக்கெட்டை பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கலாம், உங்க பர்ஸை பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கலாம், உங்க அக்கௌண்ட்டை பார்க்கும்போது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்க சரீரத்தை பார்க்கும்போது எந்த பலவீனமும் மாறாதது போல உங்களுக்கு தெரியலனாலும் இந்த காலையில ஒரு ரகசியத்தை சொல்றேன். கர்த்தர் உங்களை பார்த்து பேசும்போது அது காணக்கூடிய தளத்திலே ஒருவேளை உன் கண்களுக்கு மாற்றம் தெரியாவிட்டாலும் அவர் எப்போது தனது வார்த்தையை அனுப்பினாரோ, அவர் வார்த்தையை அனுப்பி அந்த நொடியே அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற அதிசயங்களை கொண்டு வருகிற வேர்களுக்கு அது கடந்து போய் விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Whenever God speaks, He speaks to the source. ஹல்லேலூயா. தேவன் எப்போது பேசினாலும் அவர் எப்போதும் எதை பார்த்து பேசுகிறவர்னா அவர் ஆதாரத்தை பார்த்து பேசுகிறவர். அதனால தான் பாரு, ஆதாரம் நீர்தானையா. சொல்லுங்க பார்க்கலாம், ஆதாரம் நீர்தானையா. சத்தமா, ஆதாரம் நீர்தானையா. ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானே. என் நிறைவா, ஆதாரம் நீர்தானையா. ஆதாரம் நீர்தானையா. ஏன் அவரை பார்த்து ஆதாரம்னு பாடுறோம்னா அவர் ஆதாரங்களை பார்த்து பேசுகிறவர். He is a God who speaks to the source. எதை பார்த்து பேசுகிற தேவன்? மீனை படைக்க அவர் என்னத்தை பார்த்து பேசினார்? ஏன்னா தண்ணி தான் மீனுக்கு ஆதாரம். மரம் செடி கொடிகளை படைக்க தேவன் எதை பார்த்து பேசினார்? எதை பார்த்து பேசினார்? மண்ணை பார்த்து பேசினார். உங்கள் பொருளாதாரம் செழிக்க கர்த்தர் உங்கள் பர்ஸை பார்த்து பேச மாட்டார், கர்த்தர் உங்கள் பாக்கெட்டை பார்த்து பேச மாட்டார். உங்கள் பணம் எங்கேருந்து வருதோ அங்கே பேசுவார் கர்த்தர். நான் சொல்கிற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. உங்கள் சரீரம் சுகம் அடைய கர்த்தர் உங்கள் இடுப்பை பார்த்து பேச மாட்டார், கர்த்தர் உங்கள் வயிற்றை பார்த்து பேச மாட்டார், கர்த்தர் உங்கள் முட்டியை பார்த்து பேச மாட்டார். இந்த சுகத்தை உண்டு பண்ணுகிற செல்ஸை பார்த்து கர்த்தர் பேசுவார். உங்கள் ரத்தத்தை பார்த்து கர்த்தர் பேசுவார். உள்ள இருக்கிற நரம்பு எலும்புகளை பார்த்து தேவன் பேசுவார். ஒயிட் பிளட்டை பார்த்து தேவன் பேசுவார். Come on, work it in the name of Jesus. இப்போதைய மகனுடைய சரீரத்துக்குள்ள அற்புதங்களை செய், விடுதலைகளை ஏற்படுத்து. அதில் தான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் என்றைக்கு கிரியை செய்யும்போது அது காணக்கூடிய விதத்தில் அது தெரியாதது போல் அது இருந்தாலும் அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வேரிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. எங்க கிரியை செய்கிறதா இருக்கு? பக்கத்துல சொல்லுங்க, அது வேர்ல கிரியை செய்கிறதா இருக்கு. அதனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி பேசப்படுகிற நேரங்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வரும்போது நீங்கள் அதை ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது நீங்கள் சொன்னதாகிடும். அதுதான் ஆமேனோட அர்த்தம். நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்ன்றேன். நீங்கள் ஆமேன் அப்படின்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த வார்த்தையை யார் சொன்ன வார்த்தையாயிருது? அது நீங்கள் சொன்ன வார்த்தையாயிருது. அல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தையை சொல்லும்போது அப்படியே ஆனாதானான்னு அப்படியே ஆமேன் அப்படி சொல்லக்கூடாது, தேவரகமான விசுவாசத்தில் சொல்லணும். கர்த்தர் ஒரு ஆதாரத்தை பார்த்து பேசுவாரான்னு அப்படியே அப்படின்னு பிறகு அப்படியே பக்கத்தில் பேராக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. நம்மளை பார்த்து வேதம் சொல்லுது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ. யாரோட வார்த்தை? பக்கத்தில் கூஜா மாதிரி பார்க்காம ராஜா மாதிரி பாருங்க, அவங்கள பாருங்க, ராஜா மாதிரி பாருங்க. நீ பச்சை சட்டை போட்டு வந்ததுனால உன்னை சாதாரணமாக நினைக்காதப்பா, நீ ராஜாப்பா. நீ மக்களை பாருங்க, நீ ராஜாப்பா. உன் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. சொல்லுங்க, அங்கே அதிகாரம் உண்டு. உன் வார்த்தைக்கே ஒரு வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் சத்தத்துக்கே தேவன் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டு தேவனாய் கர்த்தர் நம்முடைய வார்த்தைகள் என்னவெல்லாம் செய்ய முடியுன்றதுக்கு ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. இங்க பார், நீ மலையை பார்த்து, என்னத்தை பார்த்து?
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடைசி 6 மாதம் உங்கள் வாழ்க்கையில் எழும்பி இருக்கிற மலையை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசாதீங்க, உங்கள் மலையை பார்த்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க, டோன்ட் ஸ்பீக் அபவுட் த மவுண்டைன், ஸ்பீக் டு த மவுண்டைன். மலையை பற்றி பேசாதீங்க. சொல்லுங்க, நீ சபைக்கு வர்றது, நீ தேவ பிரச்சனத்திற்கு வர்றது மலையை பற்றி பேச வரல, மலையை பார்த்து பேச வந்திருக்கிற. ஐயோ, நான் பேசினா மலையை பார்த்து நான் பேசினா கேட்குமாங்க? அதுக்கு என்ன காதா இருக்குது? நீங்கள் பேசினா அதுக்கு காது முளைக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பேசினா காது இல்லாததுக்கும் காது கேட்கும் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற விஷயம் விளங்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பேசினா நான் எதை பார்த்து பேசுகிறேனோ அதை கேட்பதற்கு அதற்கு காது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பேசினாலே அது நடக்கும். நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் ஒரு வார்த்தையை விட்டீங்களே, சந்தேகப்படாம. எத்தனை பேர் இந்த காலையில் உறுதியா சந்தேகம் இல்லாம நம்புறீங்க? கர்த்தர் இந்த 6 மாசமே நான் இப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருன்னா, கர்த்தர் அடுத்த 6 மாசம் கண்டினியூஸா உயர்வு தான். சிறகடித்து நான் பறக்க போறேன். சுவிசேஷத்தை தேசம் முழுக்க நான் அறிவிக்க போறேன். அநேகரை என் கை விடுதலையாக்க போகிறது. அநேகரை நான் ரட்சிப்புகளை நான் நடத்த போறேன். அநேக அற்புதங்களை தேவன் என் கைகளை கொண்டு தேவன் செய்ய போறாரு. அநேக குடும்பங்களை தேவன் என்ன கொண்டு கட்ட போறாரு. ஓ ஹல்லேலூயா. வாங்காத, பார்க்காத, யோசிக்காத வாகனங்களை எங்க கை வாங்க போகிறது. வீடுகளை கட்ட போகிறது. ஹல்லேலூயா. கடன் வாங்குறவரை இல்லாமல் கடன் கொடுக்கும்படியாய் தேவன் வைக்க போகிறாரு. இந்த 6 மாசம் எனக்கு இருந்த பலத்தை காட்டிலும் அடுத்த 6 மாசம் எழும்பி ஓடக்கூடிய பலன், எழும்பி ஓடக்கூடிய பலன், செய்ய முடியாததை செய்து முடிக்கிற ஒரு தெய்வீக பலன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? எஃபா ஜி ஏ போய்டும். ஆமென். இப்படி சொல்லுங்களேன். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். சொல்லுங்க, ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டது தந்திட்டீர், ஆசீர்வதித்திட்டீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து தந்திட்டீர். பாடலாமா? கேட்டது தந்திட்டீர், ஆசீர்வதித்திட்டீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து தந்திட்டீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கேட்டதை தந்தாரா? கேட்க மறந்ததையும் அவர் தந்தாரா? அப்போ இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், இது நீங்க அப்பாவை உயர்த்துகிற ஒரு காலம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் இந்த பீட் வேணா, வேற பீட் மாத்திருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது கர்த்தரை உயர்த்திடும் காலம். ஆமென். இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய சமூகத்தில் அவன் வந்து நல்ல வார்த்தையை, நல்ல சத்தத்தை உயர்த்தி அவரை பாடி துதிக்கும் போது நம்ம சூழல்களில் அவர் மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. லாஸ்ட் வீக் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். ஹி இஸ் அ காட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அவர் யார்? நமக்கு எப்போதும் ப்ராஃபஸி தேவை, ஆனால் நமக்கு எப்போதும் ஸ்ட்ராட்டஜி தேவைப்பட மாட்டேது. பக்கலப்பா சொல்லு, உனக்கு ஒரு ப்ராஃபஸி போதும், அந்த ப்ராஃபஸியை நிறைவேற்ற ஸ்ட்ராட்டஜி தான் தேவை. சொல்லு, கர்த்தர் என்றைக்குமே உனக்கு ப்ராஃபஸியை மட்டும் தரவர் அல்ல, ப்ராஃபஸியோடு சேர்த்து ஸ்ட்ராட்டஜியும் தரவர். கானான் கொண்டு போவேன்னு அவர் சொன்னது ப்ராஃபஸி. இதுக்கு இடையில வர எரிகோ கோட்டையை எப்படி உடைக்கணும்னு அவர் சொன்னது ஸ்ட்ராட்டஜி. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கானானுக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னது ப்ராஃபஸி. அதுக்கு அதை நோக்கி போகும்போது அதற்கு தடையாக இருக்கிற எரிகோவை எப்படி உடைக்கணும்னு கர்த்தர் சொன்னது, செங்கடலை எப்படி பொளக்கணும்னு கர்த்தர் சொன்னது, யோர்தானை எப்படி திறந்து விடணும்னு கர்த்தர் சொன்னது ஸ்ட்ராட்டஜி. பக்கத்தில் சொல்லுங்க, ப்ராஃபஸி ஒன்று தான், ஆனால் நிறையா ஸ்ட்ராட்டஜி தான் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளவோ வார்த்தையை கர்த்தர் உன்ட்ட பேசியிருக்கிறாரு, அதெல்லாம் சுதந்திரிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? கர்த்தரை பாடி உயர்த்துற ஒரு நேரம்,
Praise is a strategy. Worship is a strategy. நீங்க துதிக்கும் போது உங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க யுக்தியை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. பக்கத்துல சொல்லுங்க, துதி என்பது ஒரு யுக்தி. சொல்லுங்க, துதி என்பது ஒரு யுக்தி. நீங்க துதிக்கும் போது ஒரு யுக்தியை பயன்படுத்துறீங்க. அந்த யுக்தி என்ன செய்யணும்னா, அவர் உங்க வாழ்க்கையில் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை, அவர் உங்க வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அந்த யுக்தி உங்களை நடத்தி கொண்டு போகிறதா அது இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இணைந்து பாடி இந்த தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் சேர்ந்து. ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டது தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். சேர்ந்து கேட்டது தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். கேட்க மறந்ததையும். இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடுவோம் சேர்ந்து. இது கர்த்தரை உயர்த்திடும் நேரம், இது நன்றியால் தேவ கிருபையே. பலவீன நேரம், பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். சேர்ந்து ஓஹோ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்துட்டீர். சொல்லுங்க, இதுவரை காத்தவர் இனியும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்துட்டீர். இது கர்த்தரை உயர்த்திடும் காலம். தேவ கிருபையே. இது கர்த்தரே, இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரோ கிருபையே. இணைந்து அப்படியே பைபிள் எடுத்து 118 சங்கீதத்தை வாசிங்களேன். அப்படியே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னவா என்னவா? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். போதுமானதிலே என்னை வைத்தார். என் தேவையிலே என்னை வைத்தார். எனக்கு எது தேவையோ அதை மாத்திரம் கொடுத்தார். நான் கேட்டதுக்கும் கொஞ்சமா கொடுத்துட்டு, இது போதும்பா, இது பயன்படுத்து, நீ எப்படி பயன்படுத்துறன்னு பார்த்துட்டு அப்புறம் மிச்சத்தை தரேன்னு சொன்னார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி, அதாவது நேற்று நேரத்தில் பைபிள் ஸ்டடியில் நான் சொன்னேன், பீயிங் சைல்ட் லைக் அப்படின்றது வேற, பீயிங் சைல்டிஷ் அப்படின்றது வேற. அல்லேலூயா. சிறுப்பில் போல இருக்கிறது வேற, சிறுப்பில் தனமாக நடந்துக்கிறது வேற. சிறுப்பில் போல இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும், சிறுப்பில் தனமாக நடந்தால் யாருக்குமே பிடிக்காது. அப்பா சமூகத்தில் நம்ம வரும்போது சிறுப்பிலத்தனமாக நடந்துக்கிறத அவர் விரும்பலை, சிறுப்பில் போல இருக்கணுன்றதை அப்பா விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன போல நம்ம இருக்கணுமா? ஆமென். சிறுப்புலத்தனமான என்ன எது தெரியுமா சிறுப்புலத்தனம்னு சொல்லுவோம்? நமக்கு முன்னாடி எல்லாம் நல்ல பெரியவர்கள், படித்தவர்கள், நல்ல முதிர்ச்சி பெற்றவர், அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கும்போது அங்கே நமக்கு ஏதாச்சும் ஒரு லூசு மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்தா அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி தெரியும்? எவ்வளோ பெரிய மீட்டிங்கு கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கிறேன், இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், சிறுப்புலத்தனமாக. அதுதானே சிறுப்புலத்தனமா அப்படின்னா என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள். நான் ஒரு தடவை ஒரு சோஷியல் மீடியா கேதரிங் நடந்தது. சென்னையிலேருந்து ஒரு பெரிய ஒரு ஆள் வந்திருந்தார். அவர் வந்த நேரத்தில் அங்கே அந்த மீட்டிங் ஒரு SRM ஹோட்டலில் நடந்தது. போய் அட்டன் பண்ணேன். போய் அட்டன் பண்ணும்போது எல்லாம் நல்லா ஃபுல் சூட்டில் நல்ல ட்ரெஸ்ஸில் தான் எல்லாம் போயிருந்தோம், எல்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் பேசும்போது எல்லாம் கவனமாக கவனிச்சிட்டு இருந்தோம். ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் கால் ஆட்டுற சத்தம் அந்த ஹாலே கேட்குது. என்னது? காலை ஆட்டி, மூக்கை நோண்டி, காதை நோண்டி,
பக்கத்தில் உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் இப்படி தான் இருந்தது. ஐயோ, இதுதான் என்னன்னு சொல்றது, எங்க வந்திருக்கிறோம், யாரோட சேர்ந்து உட்காந்துருக்குறோன்னு எதையும் கண்டுக்காம நம்ம அந்த அந்த இடத்த புரிஞ்சுக்காம செயல்படுறது பேர் தான் என்னன்றது. உண்மையாக சொல்லிட்டா, அப்பா சமூகத்தில் கூட நீங்கள் வந்து உட்காந்துட்டு அவர் எவ்வளோ பெரியவர் சொல்லுங்க, அவர் எவ்வளவு பெரியவர். அவர் சமூகத்தில் வந்து உட்காந்து அவரை பாடி உயர்த்தும் போது ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆமே அப்படின்னீங்கன்னா அவர் பார்வையில் மேலே இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும், என்னடா சிறுப்புலத்தனமாக நடந்துக்கிறாம அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, சிறுப்புல போல அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், அப்படின்றப்பே கையை தூக்கிடுறீங்க பாருங்க. அல்லேலூயா. நான் இப்போ சொல்ல போகிறது ஆமேனா அல்லேலூயானே புரியாம அப்பா ஆரன் சத்தம் கேட்டோடனே பிள்ளைங்க திருன்னு ஓடி வரும். ஆனால் அது கடைசியில் பார்த்தா ஏற்ற விட்டுக்கார வண்டியாக இருக்கும். ஆரன் சவுண்டு கேட்டாலே யார் வந்துட்ட மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன வரும், அந்த மாதிரி அப்படின்னாலே நீங்க ஏதோ ஆண்டவர் நம்மள்ட்ட பேச போறாருன்னு நினைச்சுக்கிட்டு அல்லேலூயா ஆமென் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அந்த இடத்துல உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துறீங்கன்னா அதுதான் சிறு பிள்ளைய போல. இந்த சிறு பிள்ளைய போல இருக்கிற ஆளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் ஏசு என்ன தெரியுமா வேதத்துல சொல்றாரு, நீ இந்த சிறு பிள்ளை போல நீ மாறலனா என்னத்தை சுதந்திரிக்கிறது கஷ்டம்ன்றாரு. பக்கலை பார்த்து கேளுங்க, எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கேளுங்க, எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நீங்கள் கொண்டு வந்த பையன் மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் எத்தனை பேர் பரலோகத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போக விரும்புகிறீங்க? பக்கலை பார்த்து கேளுங்க, எத்தனை பேர் ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு பேரே மிஸ்டர் பரலோகம்ங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் பரலோகத்தை உங்கள் கூட அனுப்புவாராக. சொல்லுங்கள், நீங்கள் போகிற எல்லா பகுதியிலையும் மிஸ்டர் பரலோகம் வருவார். அல்லேலூயா. மிஸ்டர் பரலோகம் கூட நிற்பார், எல்லா தேவைகளையும் அவர்களோடு இருந்து சந்திப்பார். இந்த மேக ஸ்தம்பம் அவங்க மேலே இருந்த வரைக்கும், இந்த அக்னி ஸ்தம்பம் அவங்க மேலே இருந்த வரைக்கும் அவங்க உடைகள் பழமையாய் போகவில்லை, அவங்க செருப்பு தேயவில்லை, அவங்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. அவங்க ஆகாரங்கள் சந்திக்கப்பட்டது, தேவைகள் சந்திக்கப்பட்டது, எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கொடுக்கப்பட்டது. பக்கத்தில் சொல்லுங்க, தேவையெல்லாம் ஒன்னே ஒன்று தான், உன் மேலே ஒரு மண்டலம் வரணும், உன் மேலே ஒரு ரெல்லம் வரணும், உன் மேலே ஒரு அட்மாஸ்பியர் வரணும். இந்த ரெல்லம் ஒரு மனுஷன் மேலே வந்துருச்சுன்னா அவன் கேட்டதும் கிடக்கும், கேட்காததையும் அவர் அள்ளி தருகிற ஒரு தேவனை அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சிறு பிள்ளைய போல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடும்போது ஏன் எந்திரிச்சுன்னு சொல்லாமே சில பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க தெரியுமா? அதுதான் சிறு புலத்தனமான அன்பு, அதுதான் சிறு புலத்தனமான சின்ன புலத்தனமான சின்ன பிள்ளைய போல. என்னவா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை ஆராதிக்கும் போது இப்பொழுது கைகளை உயர்த்தி, இப்பொழுது வாயிலை திறந்து, இப்பொழுது பக்கத்தில் திரும்பி, அப்படின்னா நீங்கள் என்ன சின்ன புலத்தனமாக நடந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லி சொல்லி செய்யணும்னா சிறுப்புல போலன்னு என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், சில வாண்டுகள்லாம் அங்கே இருக்குது, என்ன சொன்னால் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த இப்போ அந்த சேரில் அங்கே ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க, மூலையில் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு. இப்போ நான் என்ன பேசினாலும் அது தான் இஷ்டத்துக்கு தான் ஒரு வேலை என்ன செஞ்சிட்டு இருக்குது. பக்கத்தில் போக சொல்லுங்கள், அந்த மாதிரி இருங்க. ஏதோ ஒன்று உங்களை சொல்லி நடத்தக்கூடாது. சின்ன குழந்தைகள்கிட்ட இருக்கிற ஒரு இது என்ன தெரியுமா? அதுங்களுக்கு ஜாய் வந்து உள்ளேருந்து ஆப்ரேட் ஆகும். அதுங்களுக்கு அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணால் தான் அது அழுங்க ஒழிய, அதுங்களை விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு என்னவா இருக்கும்? ஏன்னா அதுங்களுடைய சந்தோஷம் வெளியிருந்து வரல, அதுங்க சந்தோஷம் எங்கேருந்து வருது? பக்கலப்பா சொல்லுங்க, கர்த்தரை அறிஞ்ச உனக்கு சந்தோஷம் உள்ளிருந்து வரட்டும். கர்த்தரை அறிஞ்ச உங்களுக்கு தெம்பு உள்ளிருந்து வரட்டும். வெளியிருந்து ஒருவர் உங்களை நடத்த தேவையில்லை, உங்க மேல இருக்கிற அபிஷேகமே உங்களை நடத்தக்கூடியதா அது இருக்கிறது. கமான், எல்லாரும் இணைந்து, இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துடித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடுவோம். இது கர்த்தரை உயர்த்திடும் நேரம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடுவோம். காரணம், ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டார், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டார். பாடுங்க, என்னை சேர்த்து கொண்டார், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டார். கேட்டதை தந்திட்டார், ஆசீர்வதித்திட்டார்,
கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்திட்டார். சொல்லுவோம், கேட்டதை தந்திட்டார், ஆசீர்வதித்திட்டார். கேட்க, இந்த வரி ரொம்ப அழகா இருக்கு, திருப்பி சொல்லுங்க. கேட்டதை தந்திட்டார், ஆசீர்வதித்திட்டார். கேட்க மறந்ததையும் சேர்த்து பக்கத்துல பார்த்து, கேட்க ஆசீர்வதித்திட்டார். கேட்க மறந்ததையும் தலைக்கு மேல கையை தட்டி, இது கர்த்தரை தேவ வார்த்தையே, கிருபையே, கிருபை கொண்டாடுவோம். இது கர்த்தரை நம்பிடும் தேவ வார்த்தையை, தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். சொல்லுங்க, தோல்வியில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்திட்டீர். சொல்லுங்க, இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்திட்டீர். இது கர்த்தரை தலைக்கு மேல கிருபையே சொல்லுவோம். இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடுவோம். சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, எவரை கண்டும் எனக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தோல்வி இல்லை உனக்கு, எவரை கண்டும். ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்க முழு விசுவாசத்தோட சொல்லுங்க, எதை கண்டு எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. யார் விசுவாசியம் தெரியுமா? பயம் தெரியாதவன் தான் விசுவாசியம். ஹல்லேலூயா. போனவர் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஊழியக்காரன் ஆயிட்டா ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன தெரியக்கூடாதுன்னா, பயம்னா என்னன்னு அவன் தான் ஊழியக்காரன். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ராஜா, நீங்க ஆசாரியன், உங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியக்கூடாது. இளம் கன்று வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய உடன், கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரராய் நீங்கள் இருக்கிறீர்கள். வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய வாரிசு. சுதந்திரம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. சுதந்திரம்னா என்னது? பக்கத்துல சொல்லுங்க, நீ அவருடைய வாரிசு. அவருக்கு பயம்னா என்னன்னு தெரியாதுப்பா. சொல்லுங்க, என் வகைரா எப்படிப்பட்ட வகைரானா? பயம்னா என்னன்னு தெரியாத வகைரா. பக்கலப்பா சொல்லுங்க, நான் யாரோட வாரிசுனா, பயம்னா என்னன்னு தெரியாத வாரிசு. இல்லாததை இருக்கிறதா மாத்திரவருடைய வாரிசு. சொல்லி சொல்லியே உருவாக்குறவருடைய வாரிசு. சிருஷ்டிக்கிறவருடைய வாரிசு. அற்புதங்களை செய்கிறவருடைய வாரிசு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்கிறவருடைய வாரிசு. செங்கடலை இரண்டா திறக்கிறவருடைய வாரிசு. யோர்தானை பிளக்கிறவருடைய வாரிசு. நல்லா தலைக்கு மேல கைகளை தட்டி அப்பாவோட நாமத்தை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, மரித்தவைகளை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வருகிறவருடைய வாரிசு. ஹல்லேலூயா. நீங்க அவருடைய வாரிசு. எனக்கு பயம் தெரியாது. பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு பயம் தெரியாது, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு. சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. மீண்டுமா, தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணும். ஒரு 2-3 பேரை தட்டி சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு, எவரை கண்டும் எனக்கு. மீண்டும் சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. காரணம், அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுவோம்,
அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க படுவதில்லையே. இது கர்த்தரை உயர்த்திடும் கால, இது நன்றியால் நிரம்பிடும் நேர. தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையே. ஓ இது கர்த்தரை, இது நன்றியால் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையே. சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், நல்ல கையை தட்டணும். பர்வதங்கள் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. சொல்லுவோமா, அவர் கிருபை. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. ஆஹாஹா, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. ஓ எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். இணைந்த எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுவோம், சின்ன புள்ள போல ஆராதிங்க. என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். உணர்ந்து ஆஹா, 1 2 3 மலைகள் விலகி போனாலும், தலைக்கு மேல கையை தட்டி, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை. இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா. இந்த வார்த்தை போய் உங்க வேர்ல கிரியை செய்யுது. This word works in your root. காரணம் வலுவாமல் என்னை என்று காப்பவர். ஆமென். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர். இணைந்த மலைகள் விலகி போனாலும், மலைகள் உயர்த்துங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் கிருபை, அவர் கிருபை. மீண்டுமா மீண்டுமா அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் கிருபை, அவர் கிருபை. ஓ தலைக்கு மேல கரங்களை தட்டி அப்பாவோட நாமத்தை இந்த காலை வேளையில நல்லா உயர்த்தி, நான் நெருக்கத்துல அப்பாவை நோக்கி நான் கூப்பிட்டேன். நான் நெருக்கத்துல அப்பாவை நோக்கி கூப்பிட்டேன். அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து என்னை விசாலத்தில் கொண்டு போய் என்னை விட்டார். ஓ இந்த வார்த்தையை தேவன் இயேசுவின் நாமத்துல வர நாட்கள் அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எந்த பகுதியெல்லாம் நெருக்கப்படுறனே ஆண்டவரே, ஒடுக்கப்படுறனே ஆண்டவரே அப்படின்னு கர்த்தரை நோக்கி இன்னைக்கு நீ சொல்லுகிறாயோ, உன் இருதயம் குமருகிறதோ, அத்தனை பகுதியிலும் உன்னை விசாலமாய் நடத்துகிற ஒரு தேவன், உன்னை விசாலமாய்
நடத்துகிற ஒரு தேவன். உன் கண்ணீரை துடைத்து உன் காயங்களை ஆற்றி உன்னுடைய சகல சோர்வுகளை, தொய்வுகளை, பலவீனங்களை மாற்றி விசாலமான பாதையிலே உன்னை கொண்டு போய் நடத்துகிற ஒரு மேய்ப்பர். ரகடபக ஷகடபகதனரலா ரேலமாக்கோ சேச்சா ரபலாட்டோ. துதிங்க துதிங்க. come on, நல்ல சத்தத்தை உயர்த்தி hallelujah. don't quench the spirit. உங்களுடைய ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதீங்க. உங்க மேல இப்ப இறங்கி இருக்கிற அபிஷேகத்தை அப்படியே குறைச்சிடாதீங்க. come on, be on the fire, be on the fire. அதே நெருப்போட கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். come on. ரிபா லாகா ஷகட கதன ரலமாக்கோ சேட்டா துனமா கதன ரலமாக்கோ ரபகா ஷகட கதன ரல. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுவோம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே யாவே ஹalleluya. உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சேர்ந்து உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல ரெண்டு கைகளை உயர்த்தி கமான் அப்படியே சத்தத்தை உயர்த்தி கொண்டு அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்களேன். கமான் பேசுங்களேன். பரிசுத்த ஆவியினர் இந்த காலை வேளையில இந்த இடத்தை நிறைத்திருக்கிறத என் ஆவியின் கண்களை நான் பார்க்கிறேன். உங்க ஒவ்வொருத்தரையும் தேவனாய் கர்த்தர் இந்த காலை வேளையில தொட்டு கொண்டு இருக்கிறார், விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறார், சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்க இருதயங்களிலே அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். கமான் சத்தத்தை உயர்த்தி கிருபை பெற்ற பிள்ளைங்கள்லாம் நல்லா சத்தத்தை உயர்த்து. ரீமா லாக்கோ சேச்சா ரேகலா மாக்கோ சகட்டோ ரகல பகாரா ஷகட கதன ரலமாக்கட்டோ ஜூனமாரா கட்டமா கரதன ரலமாக்க சேச்சடா ரேபலாட்டோ ரகலமாக்க ஷட்டபகரட்டோ ரிபலாக்க டமாரா அஷகட்டகட்டோ. பேசுங்க பேசுங்க பேசுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தேவனோடு பேசுகிறான், அவன் தேவனோடு பேசுகிறான். நல்ல சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. நீங்க அந்நிய பாஷையில் பேசும்போதே ஒரு விடுதலை உன்னை தேடி வருகிறது. அவரோட பேசும்போதே ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். நீங்க அவரோடு பேசும்போதே உங்க சார்பில் இப்ப தேவ தூதர்கள் நீங்கள் இருக்க வேண்டிய பகுதியில் இறங்கி அவர்கள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கிரியை செய்ய வேண்டிய
பகுதியில் அவர்கள் இறங்கி உங்கள் சார்பிலே வழக்காடி கொண்டு இருக்கிறார்கள், பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். Come on. Oh rima lako sheta rabalakoto. பேசுங்க பேசுங்க பேசுங்க, வாயில திறந்து. ஓ ramalakata, ஓ relamato, ஓ relamakata, shadadadada, relamato. கண்களை மூடி பேசுங்க பேசுங்க பேசுங்க. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. மீண்டுமா இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. பாடுங்க. இயேசுவே ஓ ரட்டட்டட்டா ரெலமாக்கோ செச்சா. அல்லேலூயா. இந்த வரிகளை மீண்டும் சொல்லுவோம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. அற்புதம் நடந்திருந்தாலும் அற்புதம் நடக்காட்டியும் என் வாழ்க்கையில உங்க நாமம் உயரட்டும். என் வாழ்க்கையில உங்க நாமம் பெருகட்டும், பெருகட்டும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. இந்த வரிகளை சொல்லுங்க. உங்க நாமம் என்றும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யாவே யாவே ஹாலே ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹாலே. சொல்லலாமா? பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று. கமான், இந்த வார்த்தையை சத்தத்தை உயர்த்தி இது சொல்லும் போது உங்க பிரச்சனைகள் முடிகிறது, உங்க பிரச்சனைகள் முடிகிறது, உங்க போராட்டங்கள் முடிகிறது. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. விடுதலை கையை உயர்த்தி. இயேசுவே உம் நாமமே பெருக
பாடுவோம் அல்லேலூயா. சொல்லலாமா? உங்க நாமம் என்றுமே பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லலாமா? சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. எல்லாரும் இந்த வரிகளை பார்த்து பாடுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த வரிகளை சொல்லுங்க. பாடுங்க பாடுங்க. உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள், கண்களை திறந்து இந்த பார்த்த பாடுங்க. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இதை பார்த்து பாடுங்க. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே டாடி. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க. உன் நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இந்த வரிகள் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம், சொல்லலாமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி
கர்த்தர் என்னை உயர்த்தினார்னு சொல்றவங்க மாத்திரம் இந்த வார்த்தையை சத்தமா பாடி அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். என்ன பெரியவன் ஆக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே, பெரியவன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஒன்றுமில்லாத என்னை உந்தன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். உங்க அழகான முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். தாவீது சொல்றாரு, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் அவர் எபனேசர். அவர் எபனேசர். எபனேசர் என்றால் உதவுகிற கரம் என்று சொல்லி அர்த்தம். உதவுகிற கரம். எத்தனை முறை நீங்க விழுந்துடணும்னு பிசாசு உங்களை தள்ளினாலும், உலகம் உங்களை தள்ளினாலும், மனுஷங்க உங்களை தள்ளினாலும், உங்களுக்கு மீண்டும் உதவி செய்து உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு தெய்வம் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்கு உதவுகிற ஒரு தெய்வம் உங்களுக்கு இருக்கிறார். முன்னேறி செல்லும்படியாய், பெருகும்படியாய், எழும்பும்படியாய், உயரும்படியாய் உனக்கு உதவுகிற ஒரு தெய்வமாகவே நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் சொல்லுவீங்களா? இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. மீண்டுமா இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் ரட்டட்டட்டா ரெலமாட்டோ. சில ஆவியில ஒரு விடுதலை, ஆவியில ஒரு கட்டவிழ்த்தல கர்த்தர் இந்த காலை வேளையில செய்து கொண்டு இருக்கிறார். ஸ்பிரிட்ல ஒரு டெலிவரன்ஸ் கர்த்தர் இந்த காலை வேளையில ஸ்பிரிட்ல உங்க ஆவியில ஒரு கட்டவிழ்த்தல கர்த்தர் இந்த காலை வேளையில உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு.
Oh, reba laka soto bogoroto, rela makata, rama rako soto, rela makatata. Receive the touch of Father God. Receive the touch of Father God. இந்த காலை வேளையிலே தெய்வீகத்தினுடைய தொடுதலை, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்வீர்களாக. Rebalato Ramalaka Satata Ragado Rigado Tunamarakata. நாமம் உயரனும் என்றும் மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்றும் மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே உயரணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்றும் மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உந்த நாமம் உயரணும் என்றும் மேன்மை அடையணும் பாடுவோம் பாடுவே அல்லேலூயா. சில பேர் மேல ஒரு புதுவிதமான ஒரு தெய்வீக மண்டலம் இந்த நாளில் திறக்கப்பட்டு இருக்கிறதை என் ஆவின் கண்களை நான் பார்க்கிறேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெலம் கர்த்தருங்க இருக்கிற சில பேர் மேல தேவன் திறந்திருக்கிறார். எஸ், கர்த்தர் உங்களை தொட்டதற்கான ஆதாரம் அதுதான். மகளே மகனே, நான் ஏன் இப்போ உன்னை தொட்டேன் அப்படின்னா, ஏன் நீ தேவ பிரசனத்தை உணர்ந்த அப்படின்னா, உன் மேல ஒரு மண்டலம் திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த திறக்கப்பட்ட மண்டலத்தோடு நீ கடந்து போ. நீ போகும்போது அங்கு உனக்கான மாற்றங்கள், உனக்கான தேவைகள், உனக்கான நன்மைகள் அங்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகல பகர ஷடகதன ரலமகட்டோ ரேலமக சட்டடடா. உங்க நாமம் உயரணும் என்றும் மேன்மை அடையணும் பாடுவோம் பாடுவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்றும் மேன்மை அடையணும் பாடுவோம் பாடுவே அல்லேலூயா. ஆவியானவரே, நல்ல சபையை நிறைத்து உமது தேவ பிரச்சனத்திற்காக நன்றி. தொடர்ந்து உடைய வார்த்தையின் மன்னாவினால் எங்களை போஷிப்பீராக. இந்த பிரச்சனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல தலைக்கு மேலே கைகளை தட்டி